ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இல்லாமல் அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் சொல்லுகிற காரியம், பரிசுத்த பவுல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு அவர் அந்தியோகியா சபையில் அந்தியோகியா சபையில் போதக ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். இவங்க ஊழியத்தை செஞ்சுட்டு வரும்போது சபையார் எல்லாருமே சேர்ந்து ஆவியானுடைய வழி நடத்தின்படி பர்னபாவையும் பவுலையும் ஆவியானுடைய திருவுள சித்தத்தை செய்யும்படியாக பிரித்து எடுத்து அவர்களை வெளி தேசங்களுக்கு மிஷினரிகளாக ஊழியத்துக்கு அனுப்பும்படி செபித்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார்கள். அப்படி ஊழியத்திற்கு அனுப்புகிற பொழுது அவர்கள் ஊழியத்தின் பாதையில் கடந்து போய் ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டை மையமாய் வைத்து பவுல் பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கிற பொழுது தான், பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை சொல்லி வருகிற பொழுது தான் பவுல் அடியார் அவருடைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் நம்ம வாசித்த, பின்பு அவர் அவனை தள்ளி, அவன் சொன்னால் அந்த இடத்துல சவுளை தள்ளி. ஏன்னா அந்த 21 வசனம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல இருக்க வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் சாமுவேல் காலத்தில். அப்போது ஆண்டவர் சவுளை ஏற்படுத்தினார். இப்போ சவுளுடைய காரியங்கள் தவறாக போனதுனால ஆண்டவர் சவுளுக்கு அடுத்து சவுளை மாற்றி ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். அந்த மனுஷன் பேர் தான் தாவீது, ஒரு இளைஞன். அந்த தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தி அவனை எப்படி பார்க்கறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. வேதத்தில் ஒவ்வொரு பகுதி வாசிக்கும்போது ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை ஒரு மனுஷனுடைய வாழ்வில் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவன் இசைக்கா பார்க்கும்போது பார்த்தோம்னா, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல கர்த்தர் நம்பிக்கை வச்ச மனுஷன் ஒருவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாலமோனை பார்த்தா அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஞானம் உள்ள மனுஷன் ஒருவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு விசேஷத்தை தன்னிலை பார்க்கிற பொழுது இந்த வேதத்தில் ஆளுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஒருவன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லப்படுறீங்கன்னா, நீங்கள் மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்த நாள் தொடங்கி பாருங்கள், மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சான்? ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்துச்சான்? பொல்லாததாக இருந்ததுதான். மனுஷனுடைய இருதயம் பொல்லாததாக இருந்தது. தேவன் எப்பேற்பட்டவர், எவ்வளவு சிறப்பு குணங்களை உடைய தேவன், எவ்வளவு மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற அவர் மகா உன்னதமான தேவன். அவர் இருதயம் என்ன ஆயிடுச்சுப்போ, மனுஷனுடைய இருதயத்தின் நிமித்தமாக தேவனுடைய இருதயம் வெசனம் அடைய தொடங்கிருச்சு. ஒரு பெரிய ராஜா, ராஜாதி ராஜா, எவ்வளோ உயர்த்த முடியும் உயர்த்தி சொல்லலாம். மகிமை பெருதின ஆண்டவர், இந்த மகா உன்னதமானவர், அவருடைய இருதயமே இந்த மனுஷனுடைய இருதயத்தின் நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு? சங்கடப்பட தொடங்கிருச்சு. காரணம், அவர் உண்டாக்கி அவர் சாயலில் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி பூமியில் அவனை உருவாக்கி வச்சுருந்தா, அவனுடைய இருதயம் இப்போ என்ன செய்யுதுன்னா, ஆதியாமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 5-6 வசனங்களில் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் ஒவ்வொரு நாளும் பொல்லாதது கண்டு. இப்போ 5ஆம் வசனத்தில் மனுஷனுடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுது. 6ஆம் வசனத்தில் பாருங்க,
பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் என்ன செய்றாரா? மன வேதனைப்படுகிறார். இந்த காலகட்டம் இப்படி தான் வருது. இந்த காலகட்டம் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன தான் நடந்துச்சு? நம்ம அடிக்கடி இந்த பிரசங்கில் 7ஆம் அதிகாரம் கடைசி வருஷத்தில் நம்ம வாசிப்போம். கர்த்தர் மனுஷனை செம்மையானவனை உண்டாக்குறார். கர்த்தர் மனுஷனை அருமையாக, அதாவது தம்முடைய சாயலில் அவருடைய சுபாவம் எப்படியோ, அவருடைய சாயல் எப்படியோ அப்படியே நம்மளை உண்டாக்குனார். ஆனால் மனுஷன் என்ன செஞ்சிட்டானா? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். இவன் தான் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். அப்போது இவனா தேடி போனான்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்லை. உபாய தந்திரத்தை தேடும்படியாக ஒருத்தன் இவனை செஞ்சிட்டானா மாற்றி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யோவானில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 5ஆம் அதிகாரத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 19 வாசிங்க. 1 யோவான், சாரி 5 யோவானில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் இப்போ என்ன செய்தான்? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த மனுஷன் செஞ்ச தப்பு நிமித்தமாக இப்போ என்ன செய்ய முழு உலகத்தையும் பொல்லாங்கன் கேப்சர் பண்ணிட்டான். அதனால் இந்த பொல்லாங்கன் அவன் பிடிச்சிக்கிட்டதுனால பிறக்கிற மனுஷங்கள் எல்லாருமே இந்த ஆதாமுடைய சந்ததியாக இருக்கனால, பொல்லாங்கனால் பிடிக்கப்பட்ட ஆதாமின் சந்ததியாக இருக்கனால எல்லாமே பொல்லாங்கனுக்குள்ளே இப்போ கிடக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இருதயம் செம்மையாகவே இல்லை, இந்த இருதயம் உத்தமமாகவே இல்லை, இந்த இருதயம் நல்லதாகவே காணப்படலை. தேவசம் காத்திருக்க தேவப்பிள்ளையில் நல்லா கவனித்து பாருங்கள். ஆனாலும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு व्यसனமும் சஞ்சலமும் மனவேதனை உண்டாயிருந்தாலும் அதில் ஒரு மனுஷன் நினைச்சான்னா ஆண்டவர் பார்க்குறார். அந்த மனுஷன்தான் நோவா. நோவாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வார்த்தை சொல்லி பாருங்க. அவன் காலத்தில் இவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தானா? நீதிமான், உத்தமனா, கர்த்தரோடு கூட ஆமாம் தங்குகிறவனாக இருந்தான். நல்லா கவனித்து பாருங்க. அந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை குறித்து இங்கே பேசலை. ஆனால் கூட உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், கர்த்தரோடு நடக்கிறவனா சஞ்சரிக்கணும்னா இருந்தான்னு போட்டிருக்கு. அப்போ தேவ சமூகத்தில் இந்த தாவீதின் காலத்து வரைக்கும் ஒவ்வொருடைய இருதயமும் ஏதாவது ஒரு வழியில் என்னச்சுன்னா பாழ்படுத்தப்பட்டு போயிருக்கு. ஒருவேளை நீங்கள் அப்படின்னா தாவீதின் இருதயம் கூட சில நேரத்தில் அப்படி தானே ஆச்சு அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் கர்த்தர் இவனுடைய உள்ளான மனுஷன், தாவீதுடைய உள்ளான மனுஷன் 1-2 பாவம் செஞ்சதுனா கூட அந்த பாவத்துக்காக அவன் மனஸ்தாபத்தெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் பவுல் மூலம் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ அந்த கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்போஸ்தலர் 13:22 கடைசி பகுதி சொல்லுது, முதல்ல தெரிந்து கொண்டேன்னு போட்டிருக்கு. அடுத்து 13:22 வாசிக்கிறோம். நான் விரும்புகிற காரியத்தை எல்லாம் அவன் செய்வான். நல்லா கவனிச்சு பாருங்க. இருதயத்துக்கு ஏற்றவனா அவனை கண்டுபிடிச்சிட்டேன்.
இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் இருக்கனால எனக்கு பிரியமானது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்வான். அவன் சந்ததியில் தான் இரட்சகர் இயேசுவே எழும்புவார். அல்லேலூயா. இதான் ப்ராமிஸ். என் இருதயத்துக்கு ஏற்றவனா அவன் இருந்ததுனால என் சித்தத்தெல்லாம் அவன் செய்து முடிப்பான். இப்போ அவன் என் சித்தத்தெல்லாம் செய்து முடிக்கனால அவனுடைய சந்ததியில் தான், அதாவது நானே பெறப்பட்டு சொல்லாமல் இரட்சகரை பவுல் சொல்கிறதுனால இரட்சகரை வசனம் சொல்லி பாருங்கள் 23 வசனத்தில், இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். கர்த்தருக்கு சோதரம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு உகந்ததாய் கர்த்தருக்கு ஏற்றதாய் இருக்கிற பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை தாராளமாக செய்ய முடியும். அப்படி செய்கிற பொழுது பாருங்கள், நம் மூலம் ஒரு பலத்த ரட்சிப்பை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் வெகு நாட்களாக நாம் ஏங்கி கொண்டிருந்த நம்முடைய குடும்ப ரட்சிப்பு, நம்முடைய குடும்பத்தாருடைய மீட்பு, நம்முடைய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ பெற்றோரோ அவருடைய ரட்சிப்பு கர்த்தருடைய பார்வையில் இந்த மாதத்தில் பெருசார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவீதை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு அவருடைய சித்தத்தையெல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு அவனுடைய சந்ததியில் இரட்சகர் இயேசுவை எழும்ப பண்ணியது போல இன்றைக்கி நம்முடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில் உகந்ததாயும் செம்மையாயும் அவருக்கு ஏற்றதாயும் இருக்குமானால், தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இரட்சகர் இயேசுவை தாவீதின் சந்ததியில் எழும்ப பண்ணின தேவன் இந்த நாளில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி எல்லாரையும் ரட்சிக்க போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்கன்னா, இயேசுவை எழும்ப பண்ணுகிறார்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? உலகம் முழுதும் உலக ரட்சகர் அவர் தோன்றிவிட்டான்னா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட போகிறார்னு அர்த்தம். இன்றைக்கி நாம் எந்தெந்த ஜனத்துக்கு யார் யாருக்கு அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிச்சோமோ அப்படிப்பட்ட ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தரும்படியாக நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை பதிலாக கொடுக்க போகிறார். ஒரு விண்ணப்பத்துக்கு பதிலாக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் மனுஷனுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் பொல்லாங்க செஞ்சுக்கிட்டே வந்ததுனால, இந்த மனுஷனுடைய இருதயம் கெட்டு போனதுனால அவருடைய இருதயம் வசனம் அடைஞ்சிச்சு. அந்த காலகட்டத்தில் நோவாவை பார்த்து அவர் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சார். அந்த நோவாவின் சந்ததி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நோவாவின் சந்ததியில் பாருங்கள், எத்தனையோ பரிசுத்தவன்கள் வர்றாங்க. ஆனால் கூட அந்த பரிசுத்தவன் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என் இருதயத்துக்கு உகந்தவர்கள் சொல்லி ஒருத்தர் சொல்லலை, இந்த தாவீதைத்தான் சொல்கிறார். அவருடைய முழு நிலைமையும் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் பார்க்குறோம். அவருடைய காரியங்கள் அனைத்து பார்க்குறோம். அவருடைய காரியங்கள் பாவம் இடையில செஞ்சுருந்தாலும் கூட இந்த பாவத்துக்காக அவன் பட்ட மனஸ்தாவருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவரை கவர்ந்த ஒன்று. அவருடைய இருதயத்தை இழுத்து கொண்டது. தேவ சமூகத்தில் நாமெல்லாம் தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பை எப்படிடா மூடி மறைப்போம் அல்லது சமாளிப்போம். அதை ஏதாவது ஒன்று சொல்லி மக்கள் சொல்லுவாங்க, மேக்கப் பண்ண பார்ப்பாங்க. இந்த எவ்வளவு சினிமாக்காரங்க என்ன கலரில் இருந்தாலும் சரி, அவங்கள சினிமாவில் நடிக்கிற போது அவங்கள என்ன கலரை மாற்றி விட்ருவாங்க. அவங்கள அதை மேக்கப் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய இயற்கை நிறத்தவே மாற்றி இயற்கை காரியங்களை மாற்றி விட்ருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள், நாம் செய்கிற பாவம் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யார் ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்குறானோ, மன்னிப்பு கேட்ட மாத்திரத்தில் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி முதல்ல ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாத்திரத்தில் அந்த இருதயம் தேவனுக்கு உகந்ததாக மாறுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை மார்க்கில் சுவிசேஷம் வாசிக்கிறோம், அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது 7ஆம் அதிகாரம் மார்க்கு 20 வாசிக்கிற பொழுது இந்த இருதயம் ஏன் இப்படி கேடுள்ளதா திருக்குள்ளதா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அங்கே உள்ளே இருந்து புறப்படுற காரியங்களை ஒரு பட்டியல் போட்டு சொல்கிறார். அந்த பட்டியல் போட்டு சொல்லும்போது இந்த காரியங்களாம் மனுஷன் நினைச்சிங்கன்னா தீட்டுப்படுத்துறது, தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் நிமித்தமாக தான், இந்த மனுஷனுடைய இருதயத்து நிமித்தமாக தான் தேவனுடைய இருதயம் வசனப்படுகிறது. ஏன்னா
நான் என்னை போலவே இந்த மனுஷனை என்னை போலவே இவனை சிருஷ்டித்தேன், ஆனால் இவனும் இப்படிலாம் செய்கிறான். அந்த பட்டியலை கொஞ்சம் வாசிக்கலாமா? பொல்லாத சிந்தனைகள், பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த இருதயத்துக்குள்ளேருந்து புறப்படுகிற இந்த காரியங்கள் தான் மனுஷனை என்ன செய்யுங்கன்னா தீட்டுப்படுத்து. அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு எல்லாருக்கும் வசனம் நல்லா தெரியும். தீட்டும் அசுத்தமுள்ள ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. அப்போது இந்த மனுஷனை தன்னோடு கூட வச்சிருக்க முடியாதான், தன்னோடு இருக்க முடியாதான் தேவன் தெரிந்து கொண்டார். தன்னோடு கூட இருக்க முடியாது தெரிந்து கொண்ட இந்த மனுஷன் தான் கூட இருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு என்ன செஞ்சானா, அவன் இருதயம் தீட்டுப்பட்டு தேவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் தேவனுக்கு தூரமாக போயிடறான். அப்போது இந்த தாவீதை குறித்தோ, என் இருதயத்துக்கு ஏற்றதை செய்வான், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் சந்ததியிலே இயேசுவை எலும்பு பண்ணினார். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இன்றைக்கி கொஞ்சம் நம்ம இருதயத்தை ஆண்டு சமூகத்தில் யோசித்து பார்க்கணும், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஏன் இருதயத்துக்குள்ளே இன்றைக்கி என்ன கிடக்குது? ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறாப்புல என் இருதயம் இருக்குதா? அல்லது என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய ஜனத்தை, என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய உறவுகளை வேதனைப்படுத்த மாதிரி நான் நடக்கிறேன்னா, அல்லது திருச்சபையில் நான் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் காணப்படுகிறேன்னா, என் இருதயம் அதில் வெளிப்படுகிற காரியங்கள் சந்தோஷப்படுத்துதா அல்லது வேதனைப்படுத்துதா? இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நான் மற்றவர்களை அல்லது மகிமையின் தேவனை சந்தோஷப்படுத்துகிறனா வாழ்கிறேனா அல்லது அவர்களை துக்கப்படுத்துகிறனா வாழ்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எந்த விதத்திலும் தேவன் கர்த்தர் ஒரு வாக்கு தரானீங்கன்னா அந்த வாக்குத்தத்தில் அநேக நிபந்தனைகள் சொல்கிறார். இன்றைக்கி இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த இருதயம் கேடுள்ள இருதயம், திருக்குள்ள இருதயம் கேடாகவே இருந்துட்டால் அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த இருதயம் கண்டிப்பாக மாற்றம் அடைய வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்படின்னா தான் இந்த இருதயம் தேவனுக்கு உகந்ததாக மாறும், தேவனுக்கு ஏற்றதாக மாறும். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றதெல்லாம் செஞ்சுன்னு சொல்கிறார், என் இருதயத்தின் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுன்னு சொல்கிறார். அந்த ஒரு மனுஷன் இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவனுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது, நீ இருதயத்துக்கு ஏற்றபடிலாம் செஞ்சதுனால உனக்கு அடுத்து உன்னுடைய சந்ததியில் 4 சந்ததி சிங்காசனத்தில், ராஜ சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். யார் அது? யெகூ. யெகூ என்று சொல்லப்படுதான ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு படைத்தலைவனாக இருந்தான். இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த தாவீதை போல தான் தெரிந்தெடுத்த கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். அவனை பயன்படுத்துகிற பொழுது பாருங்கள், வேதத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஒரு நோக்கத்துக்காண்டி ஆண்டு தெரிந்தெடுத்துக்கிறார். அப்படி தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். பயன்படுத்துகிற காலகட்டத்தில் யெரொபெயாமையும் தெரிந்தெடுத்தார். சாலமோனுக்கு பதிலாக, அல்லது சாலமோன் காலத்தில், சாலமோனுடைய மகன் காலத்தில் யெரொபெயாமை கர்த்தர் என்ன செய்யறார், ராஜ்யத்தை 2ஆக பிரித்து யெரொபெயாமை 2வது ராஜ்யத்தின் அல்லது இஸ்ரேல் தேசத்தின் அதிபதியாய் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அவர் என்ன நோக்கத்துக்கு இவனை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாறுமாறாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவன் சாலமோன் விக்கிரக தொழுது கொள்கிற மனைவிகளுக்கு விக்கிரக கோயிலை உண்டாக்குனான்னு சொன்னால், இவன் யெரொபெயாம் என்ன சொல்லிட்டுனா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு ஒருத்தனும் போகக்கூடாது. அங்கே போனான்னா
நம்முடைய ராஜ்யம் உடப்பட்டு போய் ஒன்றுக்குள்ளே போயிடும். அதனால அந்த ஆலயத்துக்கே ஒருத்தர் போகாமல் இருக்குனீங்கன்னா விக்கிரக கோயிலில் 2 கோயிலை கட்டி வச்சா போதும். இதுதான் உங்களை படைச்ச தெய்வம்னு சொன்னால் போதும். இவங்க எல்லாரும் அங்கே போகாமல் இங்கே தொழுதுன்னு சொல்லி இவனாக ஒரு புதுசாக என்ன செய்கிறான், விக்கிரக கோயிலை உண்டாக்குறான். அதுக்கு பூஜாரிகளை ஏற்படுத்துகிறான். இந்த யெரொபெயாம் இஸ்ரேல் தேசத்துடைய, அதாவது 2ஆக பிரிக்கப்பட்ட தேசத்துடைய முதல் ராஜா. இந்த ராஜாக்களின் வம்சத்தில் ஒருத்தன் தான் வர்றான், யெகூ என்று சொல்லப்படுதுன்னு ஒரு படைத்தளபதி வர்றான். இவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து இவன்கிட்ட சில காரியங்களை சொல்கிறான். இவன்கிட்ட காரியங்களை சொன்ன மாத்திரத்தில் அவன் அப்படியே அந்த காரியங்களை நேர்த்தியாக செய்கிறான். அப்படி செஞ்சதுனால 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார்கள். அவனுடைய சொல்ல இந்த வார்த்தையில் கொஞ்சம் வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அவனுடைய வசனம் சொல்ல பாருங்க. என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால், இந்த வார்த்தை மட்டும் நான் திரும்பி வாசிக்கிறேன். என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடினால். நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டுடைய இருதயம் வெறுத்து போன அந்த ஆகாபின் குடும்பத்துக்கு எவன் தான் நீதியை சரி கட்டுவான் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தார். அவர் நினச்சபடியெல்லாம் யார் செஞ்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த யெகூ என்று சொல்லப்படுறதுனா இஸ்ரவேலின் ராஜா செஞ்சு முடித்தான். அவருடைய முழு சரித்திரத்தை அல்லது முழு காரியத்தை இந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா நல்லா தெரியும். அதில் முதல்ல 10ஆம் வசனத்தை வாசிங்க. அறிந்து கொள்ளுங்கள், ஆகாபின் சந்ததியில் ஒரு மனுஷன் உயிரோடு இல்லாமல் கருவறுக்க வேண்டும். அவன் அப்பேற்பட்ட பொல்லாங்கு நினைஞ்சுவேன் ஆகாப்பு. அதில் ஒருத்தனை கூட உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எலியா மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனத்தை யார் நிறைவேறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த யெகூ நிறைவேற்றான். ஆகாப்புடைய 70 குமாரிலையும் சங்காரம் பண்ணுறான். ஆகாப்பு செஞ்ச அவ்வளவு மோசமான காரியங்கள் அதுக்கு கர்த்தர் யெகூ மூலம் என்ன செய்யணும்னா சரி கட்டுகிறார். அதான் அந்த 10ஆம் வசனம் வாஸ்தவம். கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளின் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றார். அடுத்து 17ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தருக்கு அங்கே 70 குமாரரை சங்காரம் பண்ணால், அடுத்தபடியாக இங்கே 17ஆம் வசனத்தில் இப்போ ஆகாப்புக்கு இருந்த மீதியானவர்கள் எல்லாரும் என்ன செய்யறனா சங்காரம் செய்கிறான். அடுத்தபடியாக அந்த வசனத்தில் வாசிக்க பாருங்க. 25 வாசிங்க. தகனபடியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரையும் நோக்கி உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து கொண்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மனதிலாதீனமாக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய கடும் கோபத்தினுடைய உக்கிரத்தினுடைய பிரதிபலன்கள். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகாப்புடைய மனைவி ஏசபேலும் எங்கு பார்த்தாலும் விக்கிரக கோயில்களை உண்டாக்கி பயங்கரமான விக்கிரகத்துக்கான குறி சொல்கிற தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து உதவி செய்யும்படியாக பயங்கரமான காரியங்களை செஞ்சு வச்சுருந்தாங்க ஆகாப்பின் மனைவியும். ஆனால் அந்த யெகூ தான் என்ன செய்யறேன்னா பயங்கரமான ஒரு தந்திரமான ஒரு காரியம் செஞ்சான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பாகாலுக்கு பெரிய பலி விருந்து செய்ய போகிறேன், பெரிய கொண்டாட போகிறேன், அதனால் பாகாலுடைய தீர்க்கதரிசி எல்லோரும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அறிவிப்பு கொடுக்குறான். அறிவிப்பு கொடுத்த மாத்திரத்தில் வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, பாகால் தீர்க்கதரிசி மாத்திரம்தான் உள்ளே வரணும் அப்படி சொல்லி ஒரு பெரிய இடத்த ஆயத்தம் பண்ணி எல்லாருக்கும் விருந்து ரெடி பண்ணி சொல்லி என்ன சொன்னால் ரெடி பண்ண வச்சுட்டு
வெளியில் ஒரு 80 பேரை ஆயுதத்தோடு வச்சிருக்கிறான். இவன் கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் உடையவனா எப்படி மாறான்றத இந்த சம்பவம் தான் வெளிப்படுத்துது. பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் வந்த மாத்திரத்தில் கட்டில் போடுறான். அதான் நம்ம வாசித்த வசனம். சர்வாங்க தகனவல்ட்டி தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரையும் நோக்கி உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டை கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரும் அவர்களை வெட்டி எறிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் இங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல, ஆமாம், ஒரு லெட்டின் பாத்ரூமை மாற்றி வச்சுட்டான். இந்த கோயிலை தலைகீழாக மாற்றி வச்சுட்டான். ஹல்லேலூயா. இப்போ தான் ஆண்டவர் சொல்றார் 30ஆம் வசனத்தில், என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் இப்படித்தான் செய்யும் சொல்லி நான் நினச்சிருந்தேன். அப்படியெல்லாம் யெகூ நீ செஞ்சதுனால உனக்கு 4 சந்ததி சிங்காசனத்தில் ராஜாவாக இருப்பான். நல்லா கவனிச்சு கேட்கணும். இவனுக்கு 4 சந்ததி தான் ப்ராமிஸ், வாக்கு. ஆனால் தாவீதுக்கும் எப்படிப்பட்ட வாக்கு? 13 அப்போஸ்தலர் 23 என்ன வாக்கு? அவனுடைய சந்ததியிலே இயேசுவை இரட்சகராக எழும்ப பண்ணினார். அதாவது இந்த யெகூவுக்கு 4 தலைமுறை மட்டும்தான் ராஜாவாக இருக்க முடியும். ஆனால் தாவீது சந்ததியிலோ நித்திய தலைமுறைகள் ராஜாவாகிய கர்த்தர் எழும்பினார். ஹல்லேலூயா. ஒரு நித்திய ஆசீர்வாதம். யெகூவுக்கு 4 தலைமுறை ஆசீர்வாதம் மட்டும்தான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். புதிய ஏற்பாட்டுக்கு அனைத்து ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியான ரத்தம். அதனால பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களாம் குறித்த காலங்களில் முடிச்சிடும். ஆனால் நமக்கு பண்ணுற ஆசீர்வாதமோ அது நித்தியமானது, நிரந்தரமானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் யாரும் அரசாங்க வேலை விரும்பலை. அரசாங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதிகபட்சம் என்னத்தை விரும்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரசு உத்தியோகத்தை ஆதியிலேருந்து என்ன செய்வாங்க இன்ன வரைக்கும் எல்லோரும் விரும்பாங்க. காரணம் என்ன? அரசு உத்தியோகத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். ரிட்டையர்ட் ஆன பிறகும் இப்போ பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்களுக்கு என்னச்சுன்னா பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்குரிய சகல காரியங்களும், நோய் வந்தாலும் சரி, பலவிதமான காரியங்களுக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு என்னச்சுன்னா ஒரு திட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாருமே என்ன சொன்னால் அரசு உத்தியோகத்தை விரும்பாங்க. அது நிரந்தர வேலை. அந்த வேலையில் சஸ்பெண்ட் பண்ணாமல் ஒழிய அவங்க வேலையை விட்டு தூக்க முடியாது. ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா அந்த எஜமானுக்கு பிடிக்காட்ட நினைச்சிருவார், அவர் வேலையை விட்டு நிறுத்திடுவார். அதனால் வேலையை விட்டு நிறுத்தாமல் இருக்கணுங்கன்னா நமக்கு ஒரு அரசு வேலை வேணும். அதாவது மனுஷனுடைய விருப்பம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நிரந்தரமாக இருக்கணும், நித்தியமாக இருக்கணும். இந்த நித்தியமும் நிரந்தரமும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக நடந்து கொண்டு சொன்னால் நிச்சயமாய் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்கிறோம். இந்த ஒரு யெகூ கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சான். ஆனாலும் அவனுடைய சந்ததியில் 4 சந்ததி மட்டும் அவனை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டுச்சு. ஆனால் தாவீது ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு அவன் தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவனை வாழ்ந்தனால அவனுடைய சந்ததி இயேசு எலும்பு பண்ணினார். அந்த நித்தியமான ராஜா, நிரந்தரமான ராஜா, அவர் அன்று முதல் இன்று வரை இன்னும் என்றென்றைக்கும் அவரே ஆளுகை ராஜாவாய் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகள், நம்முடைய இருதயத்தை நாம் எப்போவுமே அவருக்கு உகந்த இருதயமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு நாளும் இந்த இருதயத்தில் சீர்கேடான காரியங்களுக்கு அனுமதி கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது 1 நாளாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. இப்பொல்லாத இரத்தத்தை சிந்தி வெளியே இசைகளை பண்ணினாய். நீ நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்கப்போகிற குமாரன் அமைதியுள்ள புத்தனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் கட்டுக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலில் சமாதானத்தையும் அமைதியும் அடைவேன். இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது தாவீதுட்ட ஒரு குற்றம் காணப்படுறது போல நம்ம வாசிப்போம். தாவீது மேலே ஒரு பாவம் இருக்கும் போல நம்ம வாசிப்போம். ஆனால் உண்மையிலேயும் இந்த தாவீது இருதயத்தை நம்ம பார்க்கணும். என்ன போட்டிருக்க அந்த இருதயத்தை பற்றி 7ஆம் வசனத்தில், என் குமாரனே சாலமோனை நோக்கி, அதாவது தாவீது சாலமோனை நோக்கி, என் குமாரனே நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆலயத்தை கட்டணுன்றது சாலமோன்கிட்ட கிடையாது, தாவீதுகிட்ட தான் இருந்துச்சு. அந்த வாஞ்சை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளம், அதை தான் கர்த்தர் பார்க்குறவராக இருக்கிறார். தாவீது சொன்னதுனால தான் சாலமோன் கட்டினான். ஆனால் பேர் சாலமோனுடைய ஆலயம். ஆனால் அந்த வாஞ்சை யாருக்கு இருந்துச்சு? சரி, இதை நீங்கள் இன்னும் நல்லா வாசிச்சீங்கன்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 7 1 வாசிங்க. இளைப்பாற பண்ணின போது இன்னும் சாலமோன் பிறக்கலை. இவன் நல்ல ஒரு, இந்த வசனம் சொல்லுது, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட நல்ல ஒரு வீட்டில் தாவீது குடியிருக்கிறான். அவன் அலைச்சல் அவனுக்கு தெரியும், அவன் ஓடின ஓட்டம் தெரியும், பதுங்கு குழிகள், அவன் மறைஞ்சிருந்த குகைகள் எல்லாம் அவனுடைய நினைவுக்கு வருது. அவன் நினச்சி பார்க்குறான், இப்படி ஒரு பதுங்கு குழிகளில் மரப்பந்துகளில் அப்படியே ஒளிஞ்சு வாழ்ந்த இன்றைக்கி கேதுரு மர வீட்டில் நினைக்கிறேன், அருமையான வீட்டில் நான் குடியிருக்கிறேன். நினச்சி பார்த்தவன் டக்குன்னு எங்கே நினைக்கிறான், ஆண்டவருடைய பெட்டி திரைகளின் கீழே தான் இருக்குது. நானும் கேதுரு மர அரண்மனையில் குடியிருக்கிறேன். அது இது எவ்வளவு ஒரு தவறான காரியம். அவங்களோட உள்ள அவன்கிட்ட பேசுது. ஒருவேளை நம்ம ஆவியான ரெடிபடான்னு சொல்லலாம். அவன் உள்ளே பேசுது பாருங்கள். ஆணுடைய பெட்டியோ திரைக்கு கீழே இருக்குது, துணி திரைக்கு கீழே இருக்குது. ஆனால் நானும் மரங்களே நல்ல நேர்த்தியான மரம், கேதுரு மரத்தில் நான் நினைக்கிறேன் வீட்டை கட்டி குடியிருக்கிறேன். இது நியாயமா? அப்போது தீர்க்கதரிசி கேட்குறார். தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, அவரும் ஆண்டவர்கிட்ட மருவத்தில் கேட்காம அவரும் தாராளமாக இருதயத்தில் என்ன இருக்கோ என்ன செய்யுங்க அது செஞ்சுருங்கட்டார். அப்போ தான் ஆண்டு சொல்கிறாரு, வேணாப்பா, உன் கை யுத்தம் செஞ்சு கரைபடிஞ்சிருக்குது, அநேகமான ரத்தத்தை நீ நினைச்சிருக்கிற, சிந்தி இருக்கிற, அதனால் உன்கிட்ட இருக்கிற வாஞ்சை நல்ல. அந்த வசனத்தை கண்டுபிடிச்சி வாசிக்கலாமா? இரத்தத்தை சிந்தினா என்று சொல்லிட்டு ஆண்டு சொல்வார். சரி, 5ஆம் வசனம் வாசிக்கலாம்.
சரி, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவராய் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வாசிக்கிற பொழுது இந்த தாவீது அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவனுக்கென்று நல்ல ஒரு ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு வாஞ்சை. அதனால் இந்த 1 புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் தேவன் மேலே இருக்க வாஞ்சியின் நிமித்தமாக தேவனுடைய ஆலயத்துக்கு அவன் செய்த செய்தியெல்லாம் அங்கே விவரித்து பார்க்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேளுங்க. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞருமாக இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாய் கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியில் கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற்பட்ட சகல நத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். இந்த 3ஆம் வசனத்தில் இருக்கிற காரியங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். ஆலயத்தின் மேல், தேவனுடைய ஆலயத்தின் மேல், என் தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற வாஞ்சையினால். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாஞ்சை அவனுடைய இருதயத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் தேவனாய் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன், உகந்தவன் இந்த தாவீது, இவன் தான் என் விருப்பத்தையெல்லாம் என் சித்தத்தையெல்லாம் செய்வான். இவனுடைய சந்ததியில் தான் இயேசு எழும்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் அநேகருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் இல்லை, நல்லா கவனிக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் இல்லை, ஏன் இருதயம் என் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தால் தான் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் முக்கியமாக அவர் நம்மகிட்ட வெளிப்படுத்துகிறார். அதான் அதை குறித்து தான் அவர் நம்மளை எம்பசைஸ் பண்ணுறார். தேவ சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டாவது நம்ம இருதயம் அந்த தேவன் இருக்க வாஞ்சியில் தேவனுக்கு உகந்ததாக நம்முடைய இறுதி இருந்துச்சுனிங்கன்னா ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் தந்து கர்த்தர் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா, உலக ரட்சகரே தாவீதின் சந்தையில் எலும்பு பண்ணினார் என்று சொன்னால், ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்கிற நாமளும் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய இறுதி தேவனுக்கு உகந்தாக இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் நாம் பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அவர் ரட்சிக்க வல்லமையிலவராக இருக்கிறார். இன்னும் தேவனுடைய சமூகத்தில் பாருங்கள், இந்த 1 நாளாகமம் 29 வாசிக்கிற பொழுது இந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காக பொன் வேலைக்கு பொன்னும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்காகவும், கமலர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாளந்து தங்கத்தையும், சுத்த வெள்ளியாகிய 7000 தாளந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். இப்போது உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்புறவர்கள் யார் என்றான். இவன் கொடுத்ததும் இல்லாமல் இப்போ என்ன சொன்னால், பிரபுக்களை பார்த்து என்ன சொன்னால் கேட்குறான், ஜனங்களை பார்த்து கேட்குறான். இப்போ பிரபுக்களும் ஜனங்கள் என்ன சொன்னால் ஏராளமாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இப்போது தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லிட்டு அருமையான தாவீது இதற்கு முன்னாடி இருக்க ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. அதாவது ஆலயத்தை கட்டிருக்கின சகல இந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு படம் போட்டு கொடுப்பாங்க, சார்ட் போடுவாங்க. இந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இந்த மாதிரியின்படி சகல வேலையும் எனக்கு தெரியப்படுத்த இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். இந்த வார்த்தையை திரும்பி திரும்பி வாசித்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் மோசேட்ட
கல்லிலேயே பலகை செஞ்சு நினைச்சிட்டாரு. தன் கை விரலினாலே 10 கற்பனை எழுதி கொடுத்தார். கூடாரத்தில் ஆசாரிப்பு கூடத்தை வைக்கிறதுக்கு உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வைக்கிறதுக்கு 10 கற்பனை அடங்கிய கற்பலகையில் இருந்துச்சு. அது கர்த்தருடைய கையினாலே எழுதப்பட்ட கற்பலகை. இந்த தேவனுடைய ஆலயம், சாலமோன் கேட்ட தேவாலயம், அதனுடைய மாதிரி, அதனுடைய அமைப்பு, எத்தனை அடி நீளம், எத்தனை அடி உயரம், எத்தனை அடி அகலம், எது எது எங்கே வைக்கணும், எது எது எத்தனை அடி செய்யப்படணும், உள்ளே இருக்க பொருட்கள், பனிமுட்டுகள் அனைத்தையும் இந்த வசனம் சொல்லி பாருங்க. எல்லா மாதிரியும் சகல வேலை எனக்கு தெரியப்படுத்த இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஒரு மோசே தேவ மனுஷன் தேவனோடு அமர்ந்திருந்து ஆசாரிப்பு கூடாரத்துடைய வேலையெல்லாம் கேட்டு பெற்று கொண்டானோ, அல்லது 10 கற்பனை எழுதி வாங்கி கொண்டானோ, அதை போல அதிலும் அதிகமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியங்களை அனைத்து மாதிரிலும் கத்த தாவீதுக்கு தான் கொடுத்தார். தாவீதுக்கு கொடுத்ததை தாவீது இப்போ சாலமோனுக்கு கொடுக்குறான். சாலமோனுக்கு கொடுத்ததுனால சாலமோன் அவங்க அப்பா சொன்னபடியே ஆலயத்தை கட்டுறான். அவங்க அப்பா சொன்னபடியே எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் பேர் மட்டும் யார் பேர்னு கேட்டிங்கன்னா சாலமோன் பேர். ஆனால் முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற பொண்ணுனாலும் சரி, அங்கே இருக்கிற வெள்ளினாலும் சரி, அங்கே இருக்கிற சகல மரங்கள்னாலும் சரி, அங்கே இருக்கிற கற்கள்னாலும் சரி, அங்கே இருக்கிற மாதிரி, அங்கே இருக்கிற எல்லாமே யார் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாவீது கொடுத்தது. காரணம், ஒரே ஒரு காரணம், இந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லணும். அதனால தான் எல்லா விதத்திலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் இந்த தாவீது வாழ்க்கை வாழ்ந்தனால இந்த தாவீதின் சந்தையில் கர்த்தர் எழும்பினார். அல்லேலூயா. நம்ம திரும்பி திரும்பி வாசிக்கிறோம். அருமையான மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாம், அப்புறம் வாசி 1:1. அங்கே பார்த்தீங்களா, பட்டியல் தொடங்கும் போது யார் பேர் தான் இருக்குது? தாவீது பேர் தான் இருக்கு. ஆபிரகாம் எடுத்து டக்குன்னு தாவீது பேர், தாவீது பேர் எடுத்து அந்த இயேசு பேர். ஏன் ஆபிரகாம் சொல்லிட்டு அவன்கிட்ட இயேசு சொல்லாமல் இல்லை. ஆபிரகாம், தாவீது, இயேசு. காரணம், இந்த மனுஷன் தன் இருதயத்தில் அவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்தவனாக இருந்தனால கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என் இருதயம் கர்த்தருடைய இருதயத்தை வசனப்படுத்தக்கூடாது. என் இருதயம் கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்ததை செய்து முடிக்கணும். அல்லேலூயா. வசனப்படுத்துகிற மாதிரி அநேக காரியங்கள் உண்டு. நோவாவின் காலத்தில் நடந்தது, அநேக காரியங்கள் நடந்துச்சு. அப்படி நடந்ததெல்லாம் கர்த்தருடைய இருதயத்தை வசனப்படுத்துச்சு. இன்றைக்கும் கர்த்தருடைய இருதயத்தை அநேக காரியங்கள் வசனப்படுத்துகிறோம் நம்ம நடக்கிறோம். அப்படி நடக்காமல் ஏன் இருதயம் கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்த இருதயமாய் மாறி அவருடைய பிரமாணத்துக்கு நான் ஏற்றபடி நடந்து கொண்டால் மெய்யாவே பெரிய ரட்சிப்பை என் வாழ்விலே, என் சந்ததியிலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபித்து அவருடைய சமூகத்தில் பரிசுத்த பந்திக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நீ கண்ட தாவீது, உமக்கு பிரியமானதெல்லாம் செய்வான்னு சொன்னீங்க. அவன் சந்ததியில் கர்த்தர் இயேசு எழுப்பினார். இயேசுவே, இந்த நாட்களிலும் இந்த வசனத்தை வாசித்து தியானித்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் உமக்கு உகந்ததாய் காணப்பட உதவி செய்யும், உமக்கு ஏற்றதாய் காணப்பட உதவி செய்யும். கர்த்தாவே, ஒருவேளை யெகூவின் இருதயம் உமக்கு உகந்ததாக இருந்தாலும் 4 விதமான 4 சந்ததியின் ஆசீர்வாதம் மட்டும் பெற்றுக்கொண்டு அவன் முடிந்து போனான். அதோடு அவனுடைய சந்ததி முடிஞ்சு போச்சு. ஆனால் எங்களுக்கோ நித்திய சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களை என்னாலும் தொடரும்படி நாங்கள் எங்கள் இருதயத்தை எப்போதும்
உமக்கு உகந்ததாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே, சங்கீதக்காரன் வார்த்தையின்படி வேதனை உண்டாக்கும் வழிகள் இதில் உண்டோ என்று சொல்லி பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் சோதித்து அறிந்து நித்திய பாதையிலே நாங்கள் நடத்தப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திர நல்ல ஆண்டவர், எங்கள் இருதயத்தை எப்போதும் நேர்படுத்தும், உகந்ததாய் காணப்பட உதவி செய்யும். எங்களால் முடியாத நேரங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பி நடத்தும். உமக்கு பயந்து நடக்க எங்கள் இருதயம் உமக்கு உகந்ததாக இருக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.